எதுக்காகனா இப்போ இந்த மாதிரியான பாடத்திட்டங்களை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக நீங்கள் அந்த குரூப் 4ன்ற ஹெவி போர்ஷனுக்குள்ளே போயிட்டு பணி கிடைக்காம இருக்கிறதுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு சிம்பிளான ஜாபுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அங்கிருந்துக்கிட்டு கூட உங்களோட எய்மை நீங்கள் பூர்த்தி பண்ணலாம். அதனால இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு நீங்கள் மினிமம் சப்ஜெக்டை படித்தாலே போதும், அந்த பணியை சுலபமாக பெற முடியும். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்காக இந்த காணொலி பதிவுங்க. இதில் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் படிப்பவர்களுக்கு என்னென்ன பாடப்பகுதிகள் படிக்க வேண்டியது இருக்கும், 8ஆம் வகுப்பு தரத்தில் படிப்பவர்களுக்கு என்னென்ன பாடப்பகுதிகள் படிக்க வேண்டியது இருக்குங்கிற காணொலி பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களையும் இனிவரும் காணொலிகளில் நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பீங்க. இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு காணொலி பதிவு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வழி, அதாவது தமிழில் வரக்கூடிய வினாக்கள் எந்தெந்த பகுதியில் குறிப்பாக இடம்பெறுகிறதுங்கிற காணொலி பதிவும் கொடுத்துருக்குறோம். ஸோ அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னம்னா 8ஆம் வகுப்பு தரத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன பாடப்பகுதிகள் படிச்சுட்டு போகணும், எங்கேருந்தெல்லாம் அவங்களுக்கு கொஸ்டின் கவர் ஆகுது அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு தரத்தில் நீங்கள் தயாராகிறீங்கன்னா நீங்கள் 2 வகையான தேர்வுகளுக்கு தயாராவீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசால்ஜி, கிளீனர், கார்டனர் அது மாதிரி வரும். இன்னொரு வகை பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் கோர்ட் அசிஸ்டன்ட்ஸ், இந்த மாதிரியான ஜாப்லாம் வரும். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகணும்னா 2 வகையான 8ஆம் வகுப்பு தர தேர்வுகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 65 மதிப்பெண்களுக்கு வரும். 65 மதிப்பெண்களுக்கு ஒரு நீதிமன்ற தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து தமிழில் எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னா 25 வினாக்கள் தமிழில் இருந்தும் பொது அறிவு பகுதியிலிருந்து 40 வினாக்களும் வரும். இன்னொரு வகை நீதிமன்ற தேர்வில் 8ஆம் வகுப்பு தரத்தில் வைப்பாங்க. அதில் 100 வினாக்கள் வரும். அந்த 100ல் 50 வினாக்கள் பொது தமிழில் இருந்தும் 50 வினாக்கள் பொது அறிவு பகுதியிலிருந்தும் வரும். ஸோ அதனால இந்த 50ஓ அல்லது இந்த 25க்கோ நீங்கள் தயாராகிறதுக்கு என்னென்ன பாடத்திட்டங்களை படிக்கணுங்கிறத கடந்த காணொலி பதிவில் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தரத்துக்கு முழுவதுமாக அதாவது பொது தமிழ் மற்றும் பொது அறிவு பகுதி எல்லாத்துலேயுமே எவ்வளோ கொஸ்டின் எங்கேருந்தெல்லாம் கவர் ஆகுதுங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால நீங்கள் 8ஆம் வகுப்பு தரத்துக்கு படிக்கணும்னா உங்களுடைய படிப்பு தரமானது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, அல்லது 9வது இடைநிறுத்தம் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க சில வகையான 8ஆம் வகுப்பு பணியிடங்களுக்கு டிகிரி ஹோல்டர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பண்ணலாம், இல்லை பண்ண முடியாதுன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேருக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பு தரத்தில் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பாடத்திட்டங்கள் பொது தமிழுக்காக படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ பொது தமிழ் பகுதி அப்படின்னா நீங்கள் குறிப்பாக 3ஆம் வகுப்பு தமிழ்லேருந்தே ஆரம்பிச்சிடணும், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கான வினாக்கள் அப்படி தான் இடம்பெறுகிறது. எதில் அப்படின்னா 8ஆம் வகுப்பு தரத்தில் வரக்கூடிய நீதிமன்ற தேர்வுகளுக்கு வினாக்கள் வந்து 3ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்திலேருந்தே ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு குரூப் 4 படிக்கிற மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 6ஆம் வகுப்பு புக்கில் இருந்து 10, 12 வரைக்கும் படிப்பீங்க. பட் ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் வந்து நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பருவங்கள்ல இருந்து மட்டுமே ஒரு 2 வினாக்கள் எடுக்கிறாங்க. அதனால நீங்கள் அந்த 2 கொஸ்டினுக்காக அந்த 3 பருவத்தையும் படிக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்திலையும் 3 பருவங்கள் இருக்குது. ஸோ அதிலிருந்து ஒரு 2 வினாக்கள் எடுக்கிறாங்க. 5ஆம் வகுப்பு பொது தமிழ்லேருந்து முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவத்திலிருந்து ஒரு 2 வினாக்கள் எடுக்கிறாங்க. 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் அப்படின்னா அதில் ஒரு 2 மதிப்பெண்கள் வினாக்கள் வருது. 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்தும் 2 மதிப்பெண்கள் வருது. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டினுக்கு உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற தமிழ் புக்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த புக்ஸில் இருந்தே ஒரு 10 கொஸ்டின்ஸ் தமிழுக்கு கவர் ஆகிடுது. ஸோ நீங்கள் 6லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீவியன்ஸாக இருக்கிற இந்த 3rd, 4th, 5th படிச்சிக்க வேண்டியது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் வினாக்கள் எங்கே அதிகமாக இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து கவர் ஆகுது. இது வந்து அந்த 25 வினாக்களுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னோம்னா இன்னும் ஒரு அங்கே ஒரு 10 விட்டுட்டிங்கன்னா ஒரு 35 அல்லது 40 வினாக்கள் வச்சுக்கோங்க. 10 விட்டுட்டிங்கன்னா 40 வினாக்கள் வச்சுக்கோங்க. ஸோ 40 வினாக்களாக இருந்தாலுமே நீங்கள் 8, 9, 10ல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ இது வந்து நம்ம 25 வினாக்கள் பகுதிக்காக கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் வந்து இங்கே 15 வினாக்கள்னு போட்டிருக்கோம். ஒருவேளை 50 வினாக்கள் தமிழ் இடம்பெறுவதாக இருந்தால் 10 வினாக்களுக்கு திரும்ப இந்த புக்கு தான். ஆனால் மீதி இருக்கிற 40 வினாக்களுக்கு நீங்கள் வந்து 8, 9, 10ல் தரவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈச் 5 கொஷின்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதாவது 8ல் ஒரு 5, 10ல் 9ல் ஒரு 5, 10ல் ஒரு 5ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே அந்த 50 வினாக்கள் இடம்பெறதா இருந்தால் ஒன்றுலேயும் ஒரு 10
கொஷின்ஸ் இடம்பெறும். அந்த மாதிரி நீங்கள் தமிழுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா அது 25 மதிப்பெண்களுக்கு வந்தாலும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அல்லது 50 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் வந்தாலும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அது 8ஆம் வகுப்பு தரமாக இருந்தாலும் 10ஆம் வகுப்பு தரமாக இருந்தாலும் இந்த புக்ஸில் நீங்கள் தரவாக இருந்துக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த பார்ட் பியில் வந்து இது வந்து 40 மதிப்பெண்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு டாபிக். இதுவே பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண்களுக்கு கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் இதில் தான் கவனம் செலுத்தணும். அப்போ நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் வினாக்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தினமணி, தமிழ் ஹிந்து செய்தித்தாளில் தினசரி நீங்கள் நம்மளுடைய வகுப்பு குறிப்பும் கொடுக்குறோம். அதை எடுத்துக்கிட்டாலும் இல்லை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அதிலிருந்து மட்டுமே நிச்சயமாக ஒரு 6 வினாக்கள் வரைக்கும் இடம்பெறுகிறது. அது வந்து இந்த போன தேர்வினுடைய வினாத்தாளை எடுத்து பார்த்தீங்கனாலே அதில் அந்த மாதிரியான வினாக்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடிப்படை கணிதத்திறன் அப்படின்னாலே இந்த டாபிக் எல்லாம் கவர் ஆகுது. ஸோ இதில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து இப்போ பர்சன்டேஜாக இருந்தால் அதில் ஒரு வினா வருது, ஆவரேஜாக இருந்தால் அதில் ஒரு வினா வருது. எண்ணியல் நம்பர் சிஸ்டத்தில் தான் அதிக வினாக்கள் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த மேக்ஸ் சைடில் நம்பர் சிஸ்டத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும். அதில் வந்து 6 வினாக்கள் வரைக்குமே எடுக்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து ஒரு வினாவும், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருந்து ஒரு வினாவும், தனி வட்டி, கூட்டு வட்டி மற்றும் பின்னம், தசம எண்கள்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 வினாவும் கேட்குறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை கணிதத்திறன் அறிவுல இருந்து 12 வினாக்கள் வருது. ஸோ அப்போது அடிப்படை கணிதத்திறன் அப்படின்னாலே நீங்கள் 12 வினாக்கள் கிரேட் பண்ணணும். இப்போ 12 + 18 அதாவது 6 = 18ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் ஏரியா. இப்போ சயின்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இந்த 3ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பராமரிப்பு முறைகள் 3, 4, 5ல இருந்துலாம் வரும். 6 பேசிக்காக வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 3, 4, 5, 6. அதே மாதிரி இங்கேயும் 3, 4, 5, 6. ஸோ இங்கேயும் 3, 4, 5, 6. ஸோ இங்கேருந்தெல்லாம் நீங்கள் இடம்பெறும் வகையில் படிக்கணும். இது மட்டும் இல்லாமல் சில அவுட் சைடு சோர்ஸஸும் இருக்குங்க. அதிலிருந்தும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் கொடுத்ததோட விளைவு தான் நம்ம மாணவர்கள் பலர் வந்து இந்த நீதிமன்ற தேர்வில் நீதிமன்ற பணிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இது எப்படின்னா, இப்போ உணவு பானம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 6ஆம் வகுப்பு தரத்துலலாம் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு தயாரிப்பு, அதுக்கப்புறம் அந்த உணவு பான தயாரிப்பை பற்றி பெருசாக இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரிஷனல் பாடம் அப்படின்லாம் இருக்கும், அது ரிலேட்டடாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் கொஞ்சம் அதிகமாக கவர் ஆகும் இந்த சோர்சஸ் எல்லாம். அதனால் அதுவும் நம்ம நடத்தி கொடுக்குறோம். அந்த ஆன்லைன் வகுப்புகள் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பராமரிப்புல இருந்து மட்டுமே 3 வினாக்கள் சயின்ஸ் ஏரியாவில் வருது. ஸோ அதுக்கப்புறம் சுகாதாரம், அதுலேருந்து 7 வினாக்கள் வருது. ஏன்னா இப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் நீதிபதியோடைய வீடுகளில் வேலை செய்கிற போது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணுன்றதுக்காக அது மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உணவு பான பரிமாறுதல்லேருந்து 8 வினாக்கள் வரைக்கும் வருது. சமையல் குறிப்புகள் சார்ந்து நிறைய வினாக்கள் வருது அதில். அப்புறம் அலுவலகம் சார்ந்த சாதனங்களை பராமரிப்பது சார்ந்த வினாக்களாக 4 வினாக்கள் வருது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இதில் ஒரு 10, இங்கே ஒரு 12, 24, 22 வினாக்கள் வந்து நீங்கள் இந்த சயின்ஸ் ஏரியாவிலேருந்து கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களால் இந்த நீதிமன்ற தேர்வுகளை வெற்றிகரமாக கடந்து அடுத்ததாக இதில் எழுத்து தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செய்முறை தேர்வுன்னு வைப்பாங்க. இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 100 வினாக்களுக்கு இது மாதிரி 8ஆம் வகுப்பு தரத்தில் ஒரு தேர்வு வைக்கப்பட்டுச்சு. அந்த 100 வினாக்களுக்கு அதிகபட்ச மதிப்பெண் பெற்றவர்களை 70 மதிப்பெண்களுக்கு ஒரு செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அவங்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நல்ல மதிப்பெண் பெற்றவர்களை 30 மதிப்பெண்களுக்கான நேர்காணலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த நேர்காணல் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. அதோடைய ரிசல்ட் இந்த மே 4க்கு பிறகு போடுவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72 and 73 அப்படின்லாம் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் மே 4க்கு பிறகு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு இதுலேயும் வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 40 மதிப்பெண்கள் ப்ராக்டிக்கலுக்கு தராங்க. ஸோ அதுலேயும் இந்த மாதிரியான அந்த உணவு பான தயாரிப்பு இது பற்றி தான் ப்ராக்டிகல்ஸ் நிறைய வரும். அந்த ப்ராக்டிக்கலுக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. எதுக்காகனா இப்போ இந்த மாதிரியான பாடத்திட்டங்களை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக நீங்கள் அந்த குரூப் 4ன்ற ஹெவி போர்ஷனுக்குள்ளே போயிட்டு பணி கிடைக்காம இருக்கிறதுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு சிம்பிளான ஜாபுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அங்கிருந்துக்கிட்டு கூட உங்களோட எய்மை நீங்கள் பூர்த்தி பண்ணலாம். அதனால் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு நீங்கள் மினிமம் சப்ஜெக்டை படித்தாலே போதும், அந்த பணியை சுலபமாக பெற முடியும். இந்த காணொலி பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.